ஹலோ நல்ல வேலை நல்ல வேலை வாட்ரூமில் இருந்தேன். ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இவன் வெளியிருந்து போஸ்ட் கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் தோட்டம் செய்கிறோம். தோட்டத்தில் தக்காளி சொன்னீங்க, தக்காளி விரதண்டு தக்காளி காய்ச்சிருக்கு. இப்போ அதை தான் உங்களுக்கு வீடியோனா ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க பேபி, கம்டா. இப்படி தக்காளி பறிக்கிறேன்னா பிடுங்காதீங்க. பிடிக்கணும்னு சொன்னால் டேமேஜ் ஆகிடும். அதனால் இப்படி ஒரு கத்தரி மாதிரி எடுத்திங்கன்னா நைஸாக கட் பண்ணி எடுக்கலாம். சரியா? கையால் பிடிச்சி பிடிச்சி காட்டுங்க. பார்த்தீங்களா, நம்மளோட உழைப்பு. ஆனால் கடையில் வாங்குற மரக்கறி இது தெரியுமா, ஹெல்த் இல்லை, மருந்து அடிப்பாங்க. இது நம்ம நேச்சுரலாக செய்யறது. மருந்துமே அடிக்கல. ஆனால் இத்தனை நாள் பழுதா போகாமல் அப்படி இருக்கு. ஆமாம், இந்தாண்டு இருக்கி. சரியா? இது ஏன்னா இப்படி கயிறு கட்டிக்கிறேன்னு சொன்னால் தக்காளி செடி வந்து ஸ்ட்ராங் இல்லை. இங்கே காட்டுங்க, தக்காளி செடி வந்து ஸ்ட்ராங் இல்லை. எப்படியும் தக்காளி செடி சரிஞ்சு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு கயிறு மாதிரி பேலன்ஸாக கட்டி வச்சுக்கிறேன். சரியா? இப்போ கட் பண்ணலாமா தக்காளியை? எங்களோட வீட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தக்காளி, டொமோட்டோ என்ன எப்படி இருக்கி? நல்லா இருக்கு பேபி. நல்ல வாசம். மொத்தம் கட் பண்ணுவா. இது வந்து பச்சை நூறு தான் வாங்கிட்டு வர்றது. இது கொஞ்சம் ஒரு 4 நாளில் பழுத்துரும். நான் இப்போயே வெட்டலை, எல்லாம் பழுத்ததுக்கப்புறம் தான் வெட்ட போனேன். பட் என்னென்னு சொன்னால் அணில் வந்து எல்லாத்தையும் கடிச்சிடும். அதனால் நம்ம இப்போ வெட்டுறோம். சரியா பேபி? இங்கே வந்துக்கி இந்தா பேபி, இங்கே வந்துருக்கி, இங்கே வந்துருக்கி. தக்காளி கட் பண்ணியாச்சா? அப்படியே ரொட்டேட் பண்ணி சொன்னால் இங்கிட்டு பக்கம் தக்காளி. இது எப்படி நான் பறிச்சோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்ட கையில் கொடுங்க. அப்போ தான் அது தக்காளிக்குரிய அந்த டேஸ்ட் இன்னும் கூடும். நாங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைச்சு தர போகிறீங்க? அதை வச்சு ஜூஸ் அடித்து தர போகிறீங்களோ? நாங்கள் அப்படியே வாங்க அடுத்தபடி போகலாம். என்னென்னு சொன்னால் பச்சை மிளகா, இதுவும் நான் வச்ச செடி தாங்க. நான் பாருங்கள், இப்போ என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி விளங்குது? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன பார்த்தா பச்சை மிளகா செடி மாதிரி ஆகிக்குது. நான் ஒரு விவசாயிங்க, நான் விவசாயி. சரியா? நான் ஏசி மெக்கானிக் அண்ட் விவசாயி. ஒழுங்கான ஒரு புருஷனாக வைக்கணும் வீட்டுக்கு. காதலன். பச்சை மிளகா எங்கள் வீட்டு பச்சை மிளகா வந்துருக்கு தானே? இது வந்து என்ன சொல்லுங்க, அப்போ பச்சை மிளகா இந்த செடிங்கிறது இருப்புங்க. செடி கொடிகள்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துக்கு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது இது ஒரு 3 மாதம் அப்படி வைங்கண்ணே. 3 மாதம் டைம் முடிஞ்சிருக்கு. இது வந்து இப்போ பிடுங்கி வீசிட்டு புதுசாக நட்டணும். எனக்கு கவலையாக இருக்குது. அதை நட்டினது அப்போ தண்ணி ஊற்றி திருப்பி இதை உயிர் புதுப்பிச்சிக்கிறேன். அதனால் கொஞ்சம் கக்கம் பிழைக்குது. சரியா? ஒரு பழுத்து கொச்சு காரணத்துக்காண்டி அந்த பேபி ஏத்தாங்க. அது இருக்கட்டும். போதும் மேனே, எல்லாத்தையும் வெட்டினா குச்சிக்கா கோபிக்க போகுது. என்னடா உனக்கு தின்ன தந்தா எல்லாத்தையும் வெட்டுறேன்னு நினைக்க போது. நாங்கள் ஒரு கூட மாலை எடுத்துக்கலாமே, கொட்டுமா கையிலேருந்து. ஆமாம், இது பப்பாசி மரம் சொல்ல தோணல. இதுக்கு நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக பேரை வச்சுக்கிறோம். என்ன பேருன்னு சொன்னால் சூறாவளி பப்பாயா அப்படி தான் வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து தெரியுமா, அந்த திட்வா புயல் அது வந்ததால் இந்த பப்பாசி மரம் உடஞ்சி விழுந்துட்டு. சரியா? உடஞ்சி விழ அப்படியே எங்கள் மேலே பெருசாக இருந்துச்சு, அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு. இப்போ நாங்கள் நினச்சதுலேருந்து பப்பாயா வராது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் இப்படி வராது. எங்கே பப்பாசி இங்கே வச்சு பார்த்துக்கிறீங்களா? எப்பயும் நேர்மையாக தான் பப்பாசி வரும். இது இங்கே க்ரோஸ் அங்கே க்ரோஸ் அப்படி வருது பார்த்தீங்களா? அங்கே அதோட உடஞ்சிட்டு உடஞ்சி இப்போ எங்கன்னு வருது.
இதுக்கு பேர் வந்து டிட்வா பப்பாயா இல்லாட்டி சூறாவளி பப்பாயான்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது எங்களோட தோட்டத்தில் வந்து பச்சை கொச்சிக்காய் காட்டினேன். இது வந்து மெங்கோ. இது வந்து சரியாக தெரியல, ஆனால் பாமிளகா கொஞ்ச நாளில் டெத் ஆகினும் அதனால் திருப்பியும் புதுசாக வச்சுக்கணும். இதுவும் பச்சை மிளகாத்தான், கொஞ்சம் பெருசாக வந்து போட்டு தான் நட்டணும். நம்மளுக்கு தக்காளி செடி. இது வந்து மெங்கோ. இது வந்து இளநீ மரம். அடுத்து இந்த இது வந்து நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன், சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்க, சின்ன சூரியகாந்தி பூ. சரியா, இதெல்லாம் எங்களோட தோட்டம். இது வந்து நாவப்பழம். இது வந்து தேசிக்காய் மரம். எங்கள்கிட்ட தேசிக்காய் மரம் பாருங்கள், எங்களோட தேசிக்காய் மரம் பாருங்கள். பூத்திரிக்கி விலங்குதா இங்கே இந்த அந்த பூத்திரிக்கி, இந்த காய்ச்சி மிதிக்கி சரிங்களா. இது புறா வளர்க்குறது ஒரு கூண்டு வாங்கினா அது வளர்த்து படலை இன்னும். இந்த செய்வப்ப எலும்பிட்டாரு வரைக்கும் தான் வேலை. சயான் சயான் இல்லை வேலை நல்ல வேலை. என்னம்மா வாட்ரூமில் இருந்தேன் புளி அழுகுறது பார்த்தீங்களா கைஸ், கீழே விட போன மாதிரியே. நான் வந்து பிடிக்கலாட்டி இன்றைக்கி ஆள் கீழே கடந்து வைப்பார் டொம்மண்டு. பசி வந்துட்டு போல பிள்ளைக்கு. பசியா தங்கத்துக்கு மம்மா தரவா? கேட்குறாரு பார்த்தீங்களா, ஹூ உண்டு. ஏன் மம்மா கொடுப்போம். காய்ஸ் விட்டுறாங்க எல்லாரும். அவங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி நல்லா ஷாப்பிங் பண்ணி நல்லா காசை முடிச்சிடுங்க இந்த பெருநாளைக்கு. எப்படி ஐடியா? பெருநாள் வந்தால் போதும், புள்ளதாச்சி மாதிரி இருக்கிற பேச எப்படியாச்சும் அபோஷன் பண்ணுறது. சிரிச்சிக்க மாட்டேன், விழுந்தா நல்லா சிரிச்சிக்க பாரு. இப்போ மட்டும் வரல பார்க்கல தானே, வீடியோவில் பாரு, சப்ஸ்கிரைபர் பார்த்துப்பாங்க. விழுந்திருந்தா என்ன நிலைமை? அதான் சரி வராது. நீ உங்களை கட்டில் தேவையில்லை. நீ நைஸ், எங்களை ஒரு நைஸ் பிள்ளை. குடிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடிட் பண்ண வந்தேங்க. அரவாசி வீடியோவில் சத்தத்தையே காணல, மைக்கில் சார்ஜ் கூட நின்றதுக்கு தெரியாமல் என் ஹாபி கதைன்னு கதைச்சி போயிட்டாரு. இப்போ எடிட் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு விளங்குது என்னென்ன காய்ச்சாருன்னா செம்ம ஜோக்கு காய்ச்சிட்டு இருந்தார். சரி ஓகே, இவ்வளோ நேரம் மைக் சார்ஜ் இருந்ததே பெரிய விஷயம். இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். எல்லோரும் வந்து பெருநாள் வருது, எல்லாருக்கும் பெருநாள் வருது. சந்தோஷமாக எல்லோரும் இடிங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஒரு ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதை பற்றி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எல்லோரும் வந்து NS ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.